பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. டெல்லியில் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்த முயன்ற கும்பலை போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த கும்பலின் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக். அவருக்கு துணையாக அவரது சகோதரரான விசிகாவின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதீன் செயல்பட்டதும் தெரியவந்துள்ளது. இவர்கள் 3 ஆண்டுகளில் 3500 கிலோ போதைப் பொருட்களை 45 முறை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கலாம். பல ஆயிரம் கோடியை இதன் மூலம் சம்பாதித்திருக்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக் இந்த பணத்தை படம் தயாரிக்க பயன்படுத்தியுள்ளார். லட்சக்கணக்கான பணத்தை ஸ்டாலின், உதயநிதியிடம் தமிழக அரசு நிவாரண நிதியாக வழங்கியுள்ள போட்டோக்களும் வெளியாகியுள்ளன. முகமது சலீம், திருமாவளவனிடம் கட்சி நிதி வழங்கியுள்ள போட்டோக்களும் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகம் உள்ளது. இதை பலமுறை வலியுறுத்தியும் உறுதியான நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை. இப்போது திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்திருப்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இதில் தொடர்புடைய அனைவரையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.